வணக்கம் நண்பர்களே. நமது வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் 2 என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் கருத்து, வறுமையில் வாடிய முருகர் அடியார் ஒருவர் தினமுமே அருணகிரிநாதர் அவர்களுடைய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து வந்தார். என்றாலும் கூட வறுமை என்பது அவருக்கு நீங்கவில்லை. அவருக்குள்ளே ஒரே வருத்தம், செல்வ வளம் பெருக லக்ஷ்மி குறித்த வேறு ஒரு நூலை பாராயணம் செய்ய வேண்டுமோ என்ற இந்த சந்தேகம் அவருக்குள் எழுந்துவிட்டது. அதை தீர்க்க நினைத்த அந்த அடியவர் காஞ்சிபுரம் செல்ல புறப்படுகிறார். அங்கே சென்று மகா பெரியவரை தரிசிக்கிறார். சுவாமி, இப்பொழுது எனக்கு முதல் தேவை பணம்தான். கடன் சுமையால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். என்னால் வட்டி கட்ட முடியவில்லை. கந்தர் அனுபூதி பாராயணம் கடன் சுமையை போக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், தினமுமே சொல்லி பார்த்தேன். எனக்கு கடன் ஒன்றும் தீர்ந்தபாடில்லை. கடன் சுமையால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். கந்தர் அனுபூதி அந்த வறுமையை போக்கும் என்பது எனக்கு தோன்றவில்லை. எனவே லக்ஷ்மி கடாட்சம் பெற ஏதாவது ஸ்லோகம் இருந்தால் எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் சுவாமி என்று கேட்டிருக்கிறார். அதற்கு சுவாமிகள், முன்ஜென்ம வினைப்பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் பலன் கிடைக்கும். என்னென்ன பலன் பெற என்னென்ன பாராயணம் செய்ய வேண்டும் என்று அதிலேயே இருக்கிறது. எனவே கந்தர் அனுபூதி நிச்சயம் உனக்கு செல்வ வளத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த அடியவர், ஏன் சாமி, கந்தர் அனுபூதியில் அதற்கு ஏதாவது சான்று என்று இருக்கிறதா என்று கேட்டார். அந்த அடியவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் வறுமையில் வாடுகிறோம். நம்பிக்கையோடு கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தோம். ஆனால் தீரவில்லையே. சில பல நேரங்களில் நம்முடைய மனமும் இப்படித்தான் நினைக்கும். முழு நம்பிக்கையோடு நாம் ஒரு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்கிறோம் என்றால், நம்முடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்கிற பொழுது நம்பிக்கை வைத்த அந்த இறைவன் மீது நாம் நம்பிக்கையை இழக்கிறோம். உடனே இன்னொரு தெய்வத்தை நாம் நாடுகிறோம். அது சரியில்லை. நம்முடைய கர்மாவினுடைய பலன் என்பது எந்த அளவிற்கு நிறைந்திருக்கிறது என்பது நமக்கு எப்படி தெரியும்? எனவே எல்லாமே கர்மாவுக்கு ஏற்பதானே செயல்பாடுகளே. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி உடனே நடக்கும்? எனவே அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் நம்மால் பொறுமையோடு காத்திருக்க முடிவதில்லை. ஆகையால் சட்டென்று நம்முடைய மனம் இப்படி மாறிப்போய் விடுகிறது. அந்த அடியவர் சுவாமிகளிடம் இப்படி கேட்கிறார், கந்தர் அனுபூதியில் ஏதாவது அதற்கு சான்று இருக்கிறதா சாமி என்று கேட்கிறார். சுவாமிகள் அப்படியே சிரித்தபடியே, வெளியில் ஏன் தேட வேண்டும்? பாட்டுக்குள்ளேயே சான்று இருக்கிறதே. கந்தர் அனுபூதியினுடைய கடைசி அடியை சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த முருக பக்தரை பார்த்து காஞ்சி மகா பெரியவா சுவாமிகள் இப்படி கேட்டார். முருகனடியார் அந்த கடைசி வரியை ராகத்தோடு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன பொருள்? குருவாய் வந்து அருள் புரிவாய் குகனே என்று பொருள் இல்லையா என்று பெரியவா கேட்டார். அதற்கு அந்த அடியவர், ஆமாம் சுவாமி என்று கூறினார். வருவாய் அருள்வாய் என்றால் வா வந்து அருள் புரிவாய் என்பது ஒரு பொருள். அது தவிர வருவாய் தா என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம்? வேறு ஸ்லோகம் எல்லாம் தேவையில்லை. கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்ய செல்வ வளம் நிச்சயம் பெருகும் என்பதில் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் சுவாமிகள். பிறகு நம்பிக்கையோடு புறப்பட்டு அந்த முருகன் அடியார் சென்றிருக்கிறார். கந்தர் அனுபூதியினுடைய அருமை பின்னாளில் அந்த முருகர் அடியவருக்கு புரிய வந்திருக்கிறது. பிறகு அவருடைய வறுமையும் தீர்ந்திருக்கிறது, பழமையும் பெருமையும் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே நம்பிக்கைதான் இங்கே முக்கியம். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயம் நாம் முழு நம்பிக்கையுடன் அந்த இறைவனை வணங்கி வருவோம். எல்லா தேவைகளும் நிச்சயம் பூர்த்தியாகும். 2வது கருத்து, 1 ரூபாய்க்கு கூட இறைவனை வாங்கலாம்.
ஒரு சிறுவன் கடைவீதியில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய அந்த கடைக்காரரிடம் தனது கையில் இருந்த 1 ரூபாயை காட்டி, 1 ரூபாய்க்கு உங்கள் கடையில் இறைவன் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறான். அதனை கேட்டு அந்த சிறுவன் கையிலிருந்த பணத்தை தட்டிவிட்ட அந்த கடைக்காரர், 1 ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா? என்ன இவன் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு, போய்விடு இங்கிருந்து என்று அந்த சிறுவனை விரட்டிவிட்டார். அந்த சிறுவனும் மீண்டும் அந்த 1 ரூபாயை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி, 1 ரூபாய்க்கு இறைவன் இருக்கிறாரா, 1 ரூபாய்க்கு இறைவன் இருக்கிறாரா என்று எல்லா கடைகளிலும் கேட்டான். அனைத்து கடைக்காரர்களுமே அந்த சிறுவனை விரட்டிவிட்டாலும் மனம் தளரவில்லை அந்த சிறுவன். அடுத்ததாக அந்த சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்கு சென்று அந்த கடைக்காரரிடம் தனது 1 ரூபாயை காட்டி, 1 ரூபாய்க்கு இறைவன் இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்டிருக்கிறான். அந்த கடைக்காரருக்கோ அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. பிறகு அந்த சிறுவனை கடைக்கு வெளியிலே தள்ளி விட்டு விட்டார். 1 ரூபாய்க்கு இறைவனாம் என்று முனகிக் கொண்டே உள்ளே சென்று விட்டார். அந்த சிறுவனை அந்த கடைக்காரர் தள்ளிவிட அந்த சிறுவன் கடையிலிருந்து வெளியிலே ரோட்டில் வந்து வேகமாய் விழும்போது சரியாக அவன் முன்னே ஒரு விலையுயர்ந்த சொகுசு கார் ஒன்று வந்து நின்றது. அந்த கார் முன்னே அவன் சென்று கீழே விழுந்திருந்தாலும் அந்த சிறுவனுக்கு எதுவும் அடிபடவில்லை. அந்த காரிலிருந்து இறங்கிய ஒரு பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து, என்னப்பா ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனும் நடந்தது எல்லாம் சொன்னான். சொன்ன சிறுவன் தனது 1 ரூபாயை எடுத்து அந்த பெரியவரிடமே நீட்டி, உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த 1 ரூபாயை வைத்து கொண்டு எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அந்த பெரியவர் அந்த 1 ரூபாயை வாங்கி கொண்டு, நான் உனக்கு இறைவனை கொடுக்கிறேன். ஆனால் எதற்காக இந்த 1 ரூபாய்க்கு இறைவன் வேண்டும் என்று நீ கேட்கிறாய் என்று அந்த சிறுவனை பார்த்து கேட்டார் அந்த பெரியவர். காலையில் தூங்கி எழுந்தது முதல் இரவு என்னை தூங்க வைக்கும் வரை எல்லாமே எனக்கு என் அம்மாதான். தற்போது என்னுடைய அம்மா உடல்நலமில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் உன்னுடைய தாயை அந்த இறைவன்தான் காப்பாற்றுவார் என்று என்னிடம் சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் என்னிடம் இருக்கும் இந்த 1 ரூபாய்க்கு இறைவன் கிடைப்பாரா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் அந்த பெரியவரிடம் கூறினான். அந்த பெரியவர் உடனே, உனக்கு 1 ரூபாய்க்கு இறைவன் வேண்டும், அவ்வளவுதானே, நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை ஒரு உரையினிலே போட்டு அந்த உரையோடு அந்த கடிதத்தை அந்த சிறுவனிடம் கொடுத்து, இதை கொண்டு போய் உன்னுடைய தாய் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவமனையில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவரினுடைய பெயரை சொல்லி அவரிடம் நீ இதை கொடு என்று பெரியவர் அந்த சிறுவனிடம் கூறி அவனை அனுப்பி வைத்தார். அந்த சிறுவனும் அப்படியே நேராக மருத்துவமனைக்கு சென்று அவர் சொன்ன அந்த மருத்துவரை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்தான். அந்த உரையை பிரித்து பார்த்த அந்த மருத்துவர் அந்த கடிதத்தில் அந்த மருத்துவமனையுடைய நிர்வாகி அந்த குழந்தையினுடைய தாயினுடைய அறுவை சிகிச்சைக்கு தேவையான செலவினை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்குரிய ஒரு பெருந்தொகைக்கான காசோலையை தானே அந்த மருத்துவ செலவிற்கு கொடுப்பதாகவும் எழுதியிருந்தார். அதை படித்துவிட்டு அந்த மருத்துவர் அந்த சிறுவனின் தாய்க்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்து அந்த தாய்க்கு சிகிச்சையும் அளித்தார்கள். பிறகு அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகி அங்கிருந்த மருத்துவர்களோடு அந்த சிகிச்சை நடந்த அந்த சிறுவனின் தாயை பார்க்க வந்தார்கள். அந்த பெரியவரை பார்த்த அந்த தாய் மருத்துவ செலவை நினைத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் அப்படியே உறைந்து போயிருந்தார்கள். எவ்வளவு பெரிய சிகிச்சை நமக்கு கிடைத்திருக்கிறதே, எவ்வளவு செலவு வருமோ என்ற அந்த பயம்தான் அந்த தாய்க்கு. அந்த பெரியவர் அந்த ஏழை தாயிடம், கவலைப்படாதீர்கள், உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் உங்கள் மகனே செலுத்திவிட்டான் என்று கூறினார். அதனை கேட்டதுமே அந்த தாய் இன்னும் அதிர்ந்து போனார்கள். சிறுவன் இவன், இத்தனை தொகையை இவன் செலுத்திவிட்டானா? என்ன செய்தானோ ஏது செய்தானோ என்கிற அச்சம் அந்த தாய்க்கு. ஆனால் அந்த சிறுவன் அங்கே அருகாமையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தான்.
தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை அந்த தாய் அப்படியே பார்க்கிறார்கள். அப்போது அந்த பெரியவர், மருத்துவ செலவு போக மீதி தொகையை உங்களுடைய மகனுடைய படிப்பு செலவிற்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அந்த தாய் மிகவும் பயந்து போய் அந்த பெரியவரிடம் காரணத்தை கேட்டபோது, உங்கள் மகனின் அந்த கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் கடவுளை பெற்றே தீருவேன் என்கிற அந்த விடாமுயற்சி, இவைதான் இவன் இந்த சேவையை செய்ய காரணமாக இருந்தது என்று அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய மனதில் நம்பிக்கையும் மற்றும் விடாமுயற்சியும் இருந்தால் 1 ரூபாய்க்கு கூட இறைவனை வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.